ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெயின் பவர் எப்படி எடுக்கிறது, யூஸ் பண்றது, அது இல்லாம ஸ்கார்பியன் வெஹிக்கிள் எங்க கிடைக்கும், அதை எப்படி யூஸ் பண்றது, ஹார்டர் வவுச்சர்ஸ் ஃப்ரீயா தராங்க, சூப்பர் கார் வவுச்சர்ஸும் ஃப்ரீயா தராங்க. இதெல்லாமே எடுத்துக்க முடியும். ஹேக் போட்ட மாதிரி எனிமி எங்க இருக்கான்னு கரெக்டா ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போமா. பிஜிஎம்ஐல இன்னைக்கு சீசன் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இதுல என்னன்னா உங்களுக்கு கோல்டு டயர், டைமண்ட் டயர்ல போனா வந்து ரிவார்ட்ஸ் தருவான்ல, அது வந்து போட்டோல வந்து பப்ஜில இருந்த மாதிரியே இருக்கு. பட் ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த ரிவார்ட்ஸ் மட்டும் வேறையா இருக்கு. பட் இதெல்லாம் வந்து இருக்கு. அந்த ட்ரெஸ், அந்த மியூட்டன்ட் இதெல்லாம் மட்டும் இல்ல. இந்த இது மட்டும் இல்ல, மத்தபடி இந்த ஹெல்மெட், பேக் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ரொமோஷன் மேட்சஸ் எல்லாமே இருக்கு, கொண்டு வந்துட்டானுங்க. தென் எத்தனை வருஷம் விளையாண்டீங்களோ அத்தனை வருஷத்துக்காக இந்த பேட்ச் இருக்கும். என் பழைய ஐடி போச்சு எல்லாம் 8 இயர்ஸ் இருந்திருக்கும். ஸோ இப்படிதான் சைட்ல வந்து இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் தான் இருக்கு. அந்த சைனீஸ் நியூ இயர்க்காக அதுல புதுசாக கொண்டு வந்திருந்தானுங்கல்ல, அதெல்லாம் வந்து இதுல இல்ல. அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு, அதுவே நான் வந்து காட்டுறேன். பப்ஜில இருக்க ரிவார்ட்ஸ் தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொண்டு வந்திருக்கானுங்க. நமக்கு ஒரு சீசன் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ புதுசா எம்விபியும் இதுல வந்துடுச்சு. அந்த டயர்ல இருக்க ட்ரெஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்டா இருக்கு. ட்ரெஸ், கன்னு மட்டும் தான், மத்த எல்லாமே சேம் தான். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரொமோஷன் மேட்சும் எப்படின்னு சொல்லி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் கான்செப்டும் நான் எப்படின்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுலயே. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாமே எப்படி எடுக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த எம்விபி எங்க செட் பண்ணணும்னா, இன்வென்ட்ரி போயிட்டு இந்த ஏர் டிராப் குள்ள போயிட்டு இதுல காட்டுதில்ல, இதோ நான் கிளிக் பண்ணிட்டு இந்த எம்விபி வந்துட்டு புதுசை வாங்கினது வச்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், செட் ஆயிடும். அதுக்கப்புறம் இதுவுமே இந்த போஸ்ட் வந்து போன சீசன்ல கொடுத்தது, அதுவுமே இந்த இடத்துல தான் நீங்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீ வவுச்சர்ஸ், பிளேன் வின் வந்துட்டு இந்த ஃபயர் வந்துட்டு பிரைம்வுட் ஜெனசிஸ் தீம் ஈவெண்ட்னு ஒன்று இருக்கும் எக்ஸ்ட்ரா புதுசா. அதுல வந்து நீங்க ஹானரோட வவுச்சர்ஸ் வாங்கிக்கலாம். ஹானரோட வவுச்சர்ஸ் வந்து 10 மொத்தம் 20 வாங்கிக்க முடியும். இதே சூப்பர் கார் வவுச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 வாங்கிக்க முடியும். அடுத்த கில்ட்டோட வவுச்சர்ஸுமே இந்த பிங்க் டோக்கன் வச்சுதான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு லிமிட் வந்து 10 குறைச்சிட்டாங்க. முன்னாடி 40 எடுக்க முடியும், இப்போ 10 தான் எடுக்க முடியும். ஸோ மறக்காம டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாம சைட்ல என்னென்ன டெய்லி கலெக்ட் ஆகுதோ அது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சிருங்க. தென் அப்படியே அதுக்கு கீழே இருக்கிறது பாத்தீங்கன்னா தாம்சன் வந்துருச்சு, இந்த பெயிண்ட் டப்பா, லக்கி காயினு, அதுக்கப்புறம் இந்த பெட் காயினு, அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ். ஸோ எது வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்பவுமே நான் பெட் காயினும் இந்த லக்கி காயினும் ரெடி பண்றேன். இந்த வாட்டி ஏஜி காயினை காணும். இந்த அமௌண்ட் தர போறதுனால ஏஜி காயின் தரலையான்னு தெரியல. ஸோ அதுவே பார்க்கணும். எல்லாமே பார்த்துட்டு தான் கடைசியா இந்த தாப்ஸ்லாம் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ராயல் பாஸும் ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்டோட 2 அச்சீவ்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட்வுட் ரெசோனன்ஸ். இது வந்து மேப்ல உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் கேட் காட்டும். அதுல டைம் ஓடும். அந்த டைம் முடியறதுக்குள்ள நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா தான் உங்களால அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த மாதிரி மேல வந்துருவோம். இங்க ரீகால் கார்டுலாம் கிடையாது. இந்த மாதிரி இந்த இடத்த ஃபுல்லா தாண்டி போகணும். சப்போஸ் கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்துருவீங்க. மறுபடியும் இது ஃபுல்லா போற மாதிரி இருக்கும். இங்க அதுக்கப்புறம் கிரீன் கலர்ல காட்டுதில்ல ஒரு சிம்பிள் மாதிரி, அதுக்குள்ள போனாதான் அந்த மெயின் பவர் இருக்கு, பிரைமரி பவர். ஸோ இதுக்கு அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா இங்கதான் இந்த சென்டர் சம்மன் இருக்கு. ஸோ இங்க ஆல்ரெடி யாரோ சம்மன் பண்ணிட்டாங்க, அதனால சம்மன் பண்ண முடியல. ஸோ இங்கதான் வந்து உங்களுக்கு மெயின் லூட். சம்மன் பண்ணா சென்டர்ல நிறைய லூட் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இங்க லூட் எல்லாம் கிடைக்கும். இந்த இடத்த விட்டு வெளில போகணும்னா இந்த டோர் ஓபன் பண்ணி இது வழியா தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல போயிடும். இந்த இடத்துல எனிமி இருந்தாங்கலாம் சண்டை போட முடியாது, கன் வச்சுலாம் சுட முடியாது. ஸோ இந்த மாதிரி எங்க வேணுமோ அங்க வந்து செலக்ட் பண்ணி நீங்க லேண்ட் ஆயிக்க வேண்டியதான். லேண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேராஷூட் ஓப்பன் ஆகி நீங்க கீழே இறங்கிருவீங்க. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் இப்படிதான் முடிக்கணும். நீங்க மேல போய் பிரைமரி பவர் எடுக்கணும்னாலும் இப்படிதான் போகணும். எனிமி போறதுக்குள்ள நீங்க உள்ள போனாலும் அந்த பவர் எடுக்க முடியும், இல்லைன்னா எனிமி எடுத்துட்டு போயிடுவான். அடுத்து பியூரிஃபிகேஷன் சென்ட். இதுல வந்து மெயின் ஈவெண்ட்ல 5 பேரை கில் பண்ணும். மெகா ஃபிளவர்ஸ் வந்து மேப்ல காட்டும்ல, அந்த இடத்துல போய் அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் வந்து சாவடிச்சு ஃபுல்லா இது பண்ணும். அதுக்கப்புறம் தேல் வண்டி வந்து செவன் பண்ணும். மொத்தம் 5 மெயின் ஈவெண்ட். இதுல ஜார்ஜ்பூல், பொச்சின்கி, யாஸ்னியா, மில்டா, மிலிட்ரி பேஸ். இதுல என்னன்னா அலைவ் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்க 5 பேரை கில் பண்றது வந்து இந்த 5 மெயின் ஈவெண்ட்ஸ்க்கு எங்கேயாவது போய் கில் பண்ணும். ஒரு 5 எனிமிஸ் கில் பண்ணும், அவ்வளவுதான். எல்லோ ரீகால் உண்டு, பட் எனிமி எத்தனை பேருன்னு காட்டாது. இந்த வாட்டி சின்ன ஈவெண்ட்லாம் கிடையாது, ஃபுல்லா 5மே இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மெகா கரப்டிங் ஃபிளவர்ஸ் இருக்குல்ல, அது வந்து இந்த குவாரிலயும் ஸ்கூல்லயும் காட்டுறதுல, இந்த மாதிரி மேப்ல காட்டுறது வந்து மெகா கரப்டிங் ஃபிளவர்ஸ். தனியா சும்மா இருக்கிறது வந்து அதெல்லாம் கிடையாது. இது அடிச்சு
அடிச்சீங்கன்னா தான் அது வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்பியன் வெஹிக்கிள் 2 வாட்டி சமன் பண்ணும்ல, இது எங்க கிடைக்கும்னா இந்த மாதிரி மேப்ல காட்டாம ஃப்ளவர்ஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளவர்ஸ் நீங்க சுட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்ல, இந்த பாக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கார்பியன் வெஹிக்கிளோட ஹார்ன் கிடைக்கும். சோ இந்த இடத்துல ஹனி பேஜர் கிடைக்கும், இல்லைன்னா ஸ்கார்பியன் வெஹிக்கிளோட அந்த ஹார்ன் கிடைக்கும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். சோ சப்போஸ் உங்களுக்கு அதுல ஹனி பேஜர் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், அதுல வந்து அந்த ஸ்கார்பியன் வெஹிக்கிள் வராது. இதுல இந்த பட்டர்ஃபிளை பவர், ஸ்கார்பியன் ஹார்ன், அது இல்லாம இந்த வெயின் பவரும் நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்குமே எல்லாமே டைம் தான். கடைசி ஜோன் கிட்ட வரும்போது எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடும். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்கார்பியன் வெஹிக்கிள் நீங்கள் சமன் பண்ணால் போதும், அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே முடிச்சிங்கன்னா அந்த அச்சீவ்மெண்ட்டும் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடும். இது நார்மல் வெஹிக்கிள் மாதிரி தான், நின்று தான் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட முடியும். மற்ற எல்லாமே இதில் யூஸ் பண்ண முடியும். பேண்டேஜ், எனர்ஜி ட்ரிங்க் எல்லாமே டிரைவ் பண்ணிகிட்டே யூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இது ரொம்ப ஸ்லோவாக போகுது, மட்டி மாதிரி போகுது. இந்த மாதிரி கிரவுண்டில் போனால் வெறும் 60 km/h தான் போகுது. மேலே போனால் 35 தான், ரொம்ப கம்மி. இதுல எப்படின்னா யார் சமன் பண்றாங்களோ அவங்க தான் வந்து டிரைவ் பண்ண முடியுது. சீட் சேஞ்ச் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்ல. இது வந்து எனிமி ஒரு ஓப்பன் வெஹிக்கிள், எனிமி மண்டமலே அடிச்சானா செத்துருவோம். பட் இது எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா, ஆல்ரெடி உங்க டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கில்லி ஈஸியா திருடலாம். ஸோ இப்படிதான் வந்து யூஸ் பண்ணோம். எனிமி அடிச்சா ஸ்கார்பியனோட ஹெல்த்துமே கம்மி ஆகுது. அது இல்லாம இந்த ஸ்பைக்ஸ் வந்து 5 ஆல்ரெடி லோட்ல இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு இதை லான்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் லோட் ஆகணும், கொஞ்சம் அது லோட் ஆகி தான் வரும். ஸோ இது வந்து மாட்டிப்போம் டக்குன்னு. ஸோ கூட உங்க டீம்மேட்ஸ் தான் ஈஸியா அடிக்கலாம். இல்ல நீங்க இந்த மாதிரி எனிமி பக்கத்துல இருக்கீங்கன்னா இந்த ஸ்விங் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது கொடுத்து அடிச்சோம்னா எனிமி வந்து பறப்பான் கொஞ்சம் தூரத்துக்கு, லைட்டா பறந்து போவோம். எல்லாம் எமர்ஜ் இந்த பரோ கொடுத்து டக்குன்னு மண்ணுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி குழப்பி எனிமி அடிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பட் ஜோனுக்கு எல்லாம் போகணும், இல்லை அவனா இங்க இருந்தாலும் லாங்ல இருந்து படுத்துட்டு அடிச்சானா செத்துருவோம். ரொம்ப ஸ்லோவா போகுது வெஹிக்கிள். இந்த மாதிரி லாஸ்ட் ஜோன் கிட்ட வந்து எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுது. இருக்கிற பவர் அந்த 3மே வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். லிவிக்ல பிரைமரி பவர் கிடையாது. ஸோ இறங்கலா இருந்து அந்த பிரைமரி பவரும் வந்து எக்ஸ்பயர் ஆயிடும். வெயின் பவரும் பட்டர்ஃபிளை பவர் மாதிரி தான் ரேண்டமா கிடைக்கும். ஈவெண்ட்ல நிறைய இருக்கும், பட் வெளியே வந்து ரேண்டமா எங்கேயாவது கிடைச்சாதான் உண்டு. இந்த பவரை யூஸ் பண்ணி எனிமியை லாக் பண்ணலாம், காரையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். இது வந்து ஆனா வீட்டுக்குள்ள போயெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு எனிமி வீட்டுக்குள்ள இருக்கான்னா அவனெல்லாம் வந்து பிடிக்க முடியாது. எனிமி வெளியே இருந்தா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்தா அவனை வந்து பிடிக்க முடியும். இப்படி இந்த பவரை செலக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி போகும். இந்த இடத்துல அந்த ஃபயரிங் பட்டன் கொடுத்தோம்னா அந்த இடத்துல சர்க்கிள்ல கரெக்டா லாக் ஆயிடும். அந்த சர்க்கிள்ல எனிமி இருந்தாலும் கார் இருந்தாலும் இந்த மாதிரி லாக் ஆயிடும். இது வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. நார்மலா 10 செகண்ட்ஸ் தான் இது இருக்கு. அது இல்லாம இப்ப அங்க எனிமி இருந்தானா அவனால ரிலீஸ் பண்ண முடியும் அதை டேப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இன்னும் சீக்கிரமா வந்து அதுல இருந்து வந்துருவான். ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு இந்த நல்ல பவர் மாதிரி எனக்கு தெரியல. இந்த வெயின்ஸோட மூவ்மெண்ட் யூஸ் பண்றதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இந்த சர்க்கிள்குள்ள எனிமி இருந்தானா மாட்டிப்பான். அவனாலுமே டேப் பண்ணா அதுல இருந்து ரிலீஸ் ஆக முடியும். அதுக்குள்ள நீங்க அடிச்சுட்டா அடிச்சிடலாம். எந்த வெஹிக்கிள் இருந்தாலும் சரி, இந்த மானா இருந்தாலும் சரி, வெஹிக்கிள் வண்டியா இருந்தாலுமே சரி, இப்படிதான் இந்த சர்க்கிள்குள்ள இருந்தா மாட்டிக்கிட்டா அதால வெளியே வர முடியாது. ஸோ டிரைவர் சீட்ல இருக்கவங்க தான் இது வந்து டேப் பண்ணி ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பட்டன் கட்டுறதுல அது மாதிரி இதை டேப் பண்ணிட்டே ஃபுல்லா இருந்தோம்னா அது வந்து ரிலீஸ் ஆயிடும். சேம் காருக்குமே அதே தானே. பட் எங்க கெட்டின்ல மாறிட்டா அந்த பட்டன் நமக்கு காட்டல. ஓகேவா? பிஜிஎம்ஐக்கு ஸ்கார்பியன் வெஹிக்கிள் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் அந்த வெயின் பவர் வரல. வந்தோடனே நான் ஒரு அப்டேட் பண்ணிடுறேன். தென் இந்த ப்ளூ கேட்ஸ் ரேண்டமா இறங்கல, ஓப்பன் ஆகிற இடத்துல மட்டும் தானே யூஸ் பண்ணி நம்மளால மேல போக முடியும். இப்ப நான் இந்த கேட் வழியா வந்துட்டேன்னா எல்லாம் அந்த கேட் யூஸ் பண்ணி வர முடியாது. அந்த போர்ட்டல் வந்து மறைஞ்சு போயிடும். மீதி இருக்க போர்ட்டல்ஸ் வழிதான் எனிமி வந்து மேல வரணும். அதுக்கப்புறம் உங்க பிளான்ட்ட யாராவது இந்த மாதிரி எனிமி வந்து எடுத்தான்னா உங்களுக்கு அவன் எங்க இருக்கான்னு கரெக்டா மேப்ல காட்டும். இந்த மாதிரி ப்ளூ கலர்ல காட்டுது. கிட்ட போற ரொம்ப நேரமா காட்டுது. நான் போய் எனிமி அடிக்கிற வரையும் காட்டுது. கீழே இறங்கி நான் அவன் டீம்மேட் அடிச்சிட்டேன். ஆனா யார் எடுத்தாங்களோ அது மட்டும் தான் காட்டு. இவன் மட்டும் தான் எடுத்திருக்கான். சோ இவனோட லொகேஷன் கரெக்டா காட்டுது. இந்த மாதிரி நாக்கு வச்சு அழுத்தியாச்சு, அவ்வளவுதான். பப்ஜில இந்த க்ரூட்டுக்குன்னு தனியா வீல் இருந்துச்சு. ஆனா பிஜிஎம்ஐல அப்படிலாம் கிடையாது. இது வந்து கேரி பண்ணிட்டு எல்லாம் போகாது, உங்களை டிஃபெண்ட் எல்லாம் பண்ணாது. எனிமி அட்டாக் பண்ணோம்னா இதுவுமே சேர்ந்து அட்டாக் பண்ணும், உங்களை ஹீல் பண்ணும், ரிவைவ் பண்ணும். அதுவே அது பண்ணாதான் உண்டு. மத்தபடி இதுக்கு எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவுதான் இருக்கு இதுல. அதுக்கப்புறம் இந்த டீம்மேட்டை மேல தூக்கி விடுற ஆப்ஷன், அதுக்கப்புறம் டீம்மேட் மேல இருந்து உங்களை தூக்குற ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரிதான் இருக்கு. இந்த மாதிரி தூக்கி விட முடியுது. பட் ரொம்ப வந்து ஹைட்டா இருந்தா அங்க இருந்து ஸ்பெசிபிக்கா உங்களை டீம்மேட் வந்து அங்க இருந்து தூக்க முடியல. எல்லா இடத்துலயும் கரெக்டா தூக்க முடியல. இந்த மாதிரி இந்த இடத்துல மேல தூக்க முடியல. சும்மா கண்டமேனுக்கு யூஸ் பண்ணாலாம் இது பண்ண முடியல. இந்த மாதிரி கரெக்டா இருந்தாதான் இந்த மாதிரி தூக்கி விட முடியும். இந்த பக்கம் திரும்பி நின்று இது பண்ணாதான் தூக்கி விட முடியும். அதே மாதிரி உங்க டீம் மட்டும் மேல எனக்கு அப்புறம் நல்லா எட்ஜுக்கு வந்துட்டு அவங்க வந்து இதை யூஸ் பண்ணாதான் அவங்களாலையும் யூஸ் பண்ணி மேல போக முடியும். பட் என்னன்னா என்னால இந்த இடத்துலயும் போக முடியல. எனக்கு ஆப்ஷனே வந்து காட்டல ஹைட்டா இருக்கிறதுனால. இந்த ஆப்ஷன் கரெக்டா யூஸ் பண்றதுக்காக நான் இங்க ஏறி காட்டுறேன். ஏறி காட்டிட்டு
இந்த மாதிரி ஏறிட்டு எட்ஜில் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம டீம்மேட்டையும் வந்து மேலே தூக்கிடலாம். ஸோ இப்படிதான் இது யூஸ் ஆகுது. ரொம்ப ஹைட்டா இருந்தா யூஸ் பண்ண முடியல. தென் இந்த பட்டர்ஃப்ளை பவர் இது ஆல்மோஸ்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க தெரியும். இது லேண்ட் கொடுக்கும்போது எனிமி மேல போய் கரெக்டா லேண்ட் ஆனிங்கன்னா அவனுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஸ்டன் கிரனேட் போட்ட மாதிரி ஆயிடுவான். கண்ணு தெரியாது. இந்த மாதிரி ஃப்ளை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மேல மேல போகும். அது மாதிரி சைட்ல இருக்க ஹெல்த் பாரும் சீக்கிரம் குறையும். நார்மலா வந்து போனீங்கன்னா ஸ்லோவா தான் போகும். பட் ஆனா நல்ல டிஸ்டன்ஸ் போக முடியும். ஒரு 600 மீட்டர் கிட்ட போக முடியும். ஈவெண்ட்ல இந்த ஈவெண்ட்டுக்குனே வந்து பில்டிங் டாப்ல வந்து உங்களால போக முடியாது. எல்லா பில்டிங் டாப்ஸ்லயும். ஸோ அங்கெல்லாம் வந்து ஹெல்த் குறையும். பட் ஹெல்த் வந்து கம்மியா தான் குறையும். ஸோ அங்கேயுமே அப்பயுமே கேம்ப் அடிச்சு அடிக்கிறானுங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரூட் பட் பத்தியும் தெளிவா பார்த்தோம். அந்த வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அன்ரேங்க்டு தனியா, ரேங்க்டு தனியா, லிவிக் தனியா, அந்த மாதிரி எது இதுல வந்து நீங்க பிளான் போட்டிருக்கீங்களோ அது எந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குன்னு சொல்லி வெளியவே காட்டும். இந்த ஃப்ரூட் பட் மொத்தம் 3 கலர்ல வரும். பிங்க், ப்ளூ, எல்லோ. சப்போஸ் எல்லோ வந்துருந்துச்சுன்னா அதுல உங்களுக்கு அந்த க்ரூட் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க வந்து ஹையர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் வராது. எப்பயாச்சும் ரேண்டமா வரும். இந்த ஃப்ரூட் பட்டும் கீழே ரேண்டமா கிடைக்கும். இது இந்த மாதிரி எடுத்து ரோட்ல வந்து பிளான் பண்ண முடியாது. இந்த மாதிரி மண்ணுல போட்டு பிளான் பண்ணிட்டா உங்களுக்கு 4வது மேட்ச் வந்து ரைப் ஆயிடும். ஸோ நீங்க அந்த மேட்ச்லயும் 4வது மேட்ச்லயும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த மேட்ச்லயும் எடுத்துக்கலாம். எந்த மேட்ச்ல வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா அது வந்து நீங்க ஹார்வெஸ்ட் பண்ற வரைக்கும் இன்னொரு இதை வந்து உங்களால பிளான் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டயர் அனிமேஷன்ஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஆல்ரெடி 4.2 அப்டேட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டாகவும் போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பிரைமே பவரும் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு அதில் தெளிவாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஸ்பின் வீடியோஸுமே இருக்குது. அதுக்கப்புறம் நல்ல வாவ் மேட்சஸ் ட்ரைனிங்க்கு இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வாவ் மேப்பும் நிறையா க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதுவுமே நல்ல நல்ல மேப்பாக வரும். ஸோ என் ஐடியில் வந்து அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ண வந்தால் லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாமாவே